உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் விதைப்பை வீக்கத்துக்கான மருத்துவம். விதைப்பை வீக்கம் ஏன் வருது? சில பேருக்கு இன்றைக்கி நிறைய முட்டை சாப்பிட்றாங்க, அதுக்காண்டியே வருது. சைக்கிளில் போய் அடிபடுறது வேறு, இன்றைக்கி புதுசாக என்னென்னமோ வருது. அதையும் இப்போ சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு முக்கிய மருந்தாக பட்டை, பேய் பீர்க்க, ஜாதிக்காய், எருமை தயிர், பெருங்காயம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். விதைப்பை வீக்கம் அதிக முட்டைகள் சாப்பிட்றதுனால வருது. தெரியாமல் அடிபட்டுட்டதுனாக்கா, அதை நாள்பட்டு பார்க்காம விட்டுட்டாங்கனாக்கா அதனாலையும் விதைப்பை வீக்கம் வருது. சின்ன வயசில் தெரியாமல் கீழே விழுந்தோ அல்லது விளையாடும் போதோ சைக்கிள் ஓட்டும்போது இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. விதைப்பை அடிபடுறதுக்கான காரணங்கள் நிறையா சொல்லலாம். அதுவும் ஒன்று. அவங்க சாப்பிட்ற உணவில் உப்பு உறைதல், ரத்தம் உறைஞ்சிக்கிறது, கசடுகள், உப்பு, ரசாயன உரம் போட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால அந்த கசடுகள் வெளியே வராமல் இருந்து சிறுநீர் கழிக்காமல் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த விதைப்பை வீக்கம் வீங்கும். கல் அடைப்பான், அதாவது அழுக்குகள் கல், இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் கல் இல்லாமல் தான் சாப்பிட்றாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் வீங்குது அப்படின்னாக்கா, ரசாயன உரங்கள் போட்ட அந்த உணவுகளும் காய்கறிகளும் நம்ம உணவில் சேர்த்துக்கிற எசன்ஸ், அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மருந்துகள்லாம் போய் உள்ளே சேர்றப்போ அவங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த விதைப்பை வீக்கம் வருது. அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இன்னும் உணவில் அதிகமாக சுண்டல் எடுத்து சாப்பிட்றாங்கல்ல, சுண்டல் சாப்பிட்றவங்களுக்கு, நிறைய சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க உணவில் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கும் விதைப்பை வருது. ஆனால் அது இன்னொரு மருத்துவத்தில் நாம் அதை பற்றி பேசலாம். அதுவே மருந்தாக நாம் கொடுத்தும் சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ விதைப்பை வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பேய் பீர்க்க இலை கொஞ்சமாக எடுத்துக்கிறணும். பெருங்காயம் 1, இது ரெண்டையும் நல்லா வலுவலுன்னு கொஞ்சமாக தயிர் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இது கூட ஜாதிக்காயும் கறி மசால் பட்டையும் பொடியை கூட சேர்த்துக்கிறணும். புளிச்ச தயிர் கூட சேர்த்து எல்லாம் நல்லா கலக்கிடணும். இந்த மருந்தை தினமும் இரவு நேரத்தில் போட்டுட்டு காற்று படும்படியாக விட்டுருங்க. அது நல்லா உணர்ந்துடும். காலையில் குளிர்ந்த நீரில் கழுவிட்டே வாங்க. அது தினமும் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரணும், போட்டுகிட்டே வரணும். அப்படி போட்டுட்டு வர்றப்போ அந்த வீங்கி போயிருக்கிறது சரியாகும். வீக்கமெல்லாம் சுருக்கங்கள் விழுகும். கசடுகள் உள்ளே இருந்து சிறுநீரகத்தின் வழியாக வெளியே வர்றப்போ உங்களுக்கு அந்த விதைப்பை வீக்கன்றது சுருங்கி பழைய நிலைக்கு வந்துடும். விதைப்பை வீக்கத்துக்கான மருத்துவம் இதில் பெருங்காயம், ஜாதிக்காய், பேய் பீர்க்க இலை, பட்டை, எருமை தயிர், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தை அரைச்சி எடுத்துருக்கோம். இதை அப்படியே மேலே தடவி விட்டோம்னா நல்லா குழுன்னு இருக்கும். ஆனால் இதனுடைய தன்மை போய் அப்படியே சுருங்க செய்யும். விதைப்பை வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.